வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கரும்பு. கரும்புனாலே எல்லாருக்கும் எச்சி வருது இல்லைங்க. நம்ம பொங்கல் சீசன்னாலே கரும்பு எல்லோரும் நினச்சிவாங்க வாங்கி அதை வீட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கரும்பில் நமக்கு என்னென்ன சத்து இருக்குது, இதை சாப்பிடுவதனால நமக்கு எப்படிப்பட்ட நோய்கள்லாம் நம்ம போக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இது பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஃப்ளவராய்டு அப்படிங்கிற ஒரு சத்து இதில் இருக்குது, இந்த கரும்பில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், இப்படி எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஃப்ளவராய்டு அப்படிங்கிற சத்துக்கு உண்டு. அதனால் இந்த கரும்பு என்ன செய்யணும்னு சொன்னால், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, புற்றுநோய்க்கு அறிகுறி இருக்கக்கூடியவங்க நினச்சலாம் அந்த கரும்பு நினச்சலாம் நம்ம சாறு எடுத்தோ அல்லது ஜூஸாகவோ நினச்சலாம் நம்ம கடிச்சோ நம்ம சாப்பிடும்போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா முகப்பருக்களுக்கு முகப்பரு அதுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு முகத்தை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கரும்பு ஜூஸ் ரெகுலராக குடிக்கலாம். ரெகுலராக குடிக்கும்போது நமக்கு அந்த முகப்பரு அப்படிங்கிறது நிச்சயம் வராது. இதில் ஏன்னு சொன்னால் லைகோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சத்து இருக்குது. லைகோலிக் ஆசிட்னு சொல்லி ஒரு சத்து இருக்குது. இந்த சத்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா முகத்தில் அந்த பிம்பிள் வராமல், கரும்புள்ளி வராமல் என்ன செய்யும், முகத்தை பொலிவொட்டி சருமத்தை அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த முகம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கரும்பு ஜூஸ் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரோம்னு சொன்னால் அந்த ட்ரை ஆனது இல்லாமல் முகம் பளபளப்பாக பொலிவூட்டக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு சில பேருக்கு குறைஞ்ச வயசாக இருக்கும், ஆனால் அதிகமான வயசு மாதிரி என்ன செய்யும் அவங்களுக்கு தோற்றம் அளிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கரும்பு சாறு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சரும சுருக்கம் அப்படிங்கிறது வராது. கல்லீரலால் பாதிக்கப்பட்டவங்க, நுரையீரலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ஒரு அருமருந்து. முக்கியமாக மது, போதை இப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த கரும்பு சாறை தொடர்ந்து குடித்து வரும்போது அந்த கல்லீரல், நுரையீரல் பகுதி என்னச்சியும் சுத்தப்படும். அந்த உள்ள காரியங்களுக்கு கெட்ட கழிவுகள் என்னச்சியும் வெளியேற்றப்படும். மேலும் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை அப்படி அந்த நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக அமைகிறது. இந்த மஞ்சள் காமாலை நோயிலிருந்து ஒரு முழு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் இருந்து இந்த கடைசி போகும்போது அவங்களுக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கரும்பு சாறு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அருமருந்தாக செயல்படுகிறது. அது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இந்த கரும்பு சாறுக்கு நல்ல ஒரு சக்தி இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இதை ஜூஸாக எடுத்து குடிக்கலாம், அல்லது பல்லால் கடித்து கூட என்ன செய்யலாம், நம்ம சாப்பிட்லாம். பல்லால் கடித்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பற்களுடைய சதைகள் நேரம் அது வலுப்படுத்தும். பற்கள் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். பல் சொத்தை அப்படிங்கிறது என்ன செய்யாது, வராது. அந்த நோய் பலவிதமான நோய்களிலிருந்து என்ன செய்யும், பாதுகாக்கும். பற்களுக்கு ஒரு முழுவதுமான ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் இதில் இந்த மாதிரி காரியத்தை என்ன செய்யும், முழுமையாக போக்கும். இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளை வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. விட்டமின் சி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால இது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அனிமியா அப்படிங்கிற அந்த நோய் இருக்கக்கூடியவங்க இதை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த இரத்த அணுக்களை என்ன செய்யுமோ அதிகப்படுத்தும். ஸோ அந்த இரத்த அணுக்களை என்ன செய்யும், அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஹெச்பி அளவில் சரியாக வைக்கும். அந்த இரத்த சோகையிலேருந்து ஒரு முழுவதுமான விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா அல்சர், உப்புசம், ஜீரண கோளாறு, வயிற்று கோளாறு, வயிற்று எரிச்சல், அல்சர், வயிற்றில் புண்பட்டுருக்குது, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கரும்பு சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் பார்த்தோன்னு சொன்னால் பொட்டாசியம் சத்து இருக்குது. இதில் பொட்டாசியம் சத்து மிக சிறப்பாக இருக்கிறது. அதாவது பிஹெச் வேல்யூ சமநிலைப்படுத்தும். பிஹெச் வேல்யூ சமநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் வயிற்றில் வரக்கூடிய எரிச்சல், புண் இதுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளது. அந்த கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய எலும்புகளை நிச்சயம் அது வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பிணி காலத்தில் பார்த்திங்கன்னா சோர்வு, குமட்டல், மயக்கம் இந்த மாதிரி வரும். இப்படிப்பட்டதை நம்ம சரி செய்வதற்கு இந்த கரும்பு சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஹெச்பி
அது ரத்தத்தோட அளவு வந்து என்ன செய்யுது சீராக வைக்கிறது. ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க, ரத்தத்தோட அளவு குறைவாக இருக்குது, ஹெச்பி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்னா இதை வந்து தொடர்ந்து நினச்சலாம் குடிக்கலாம். அந்த ரத்தத்தோட அளவு வந்து சரி நிலைப்படுத்தும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், ரிபோஃப்ளவின், தயா அப்படின்னு சொல்லி நிறையா சத்துக்கள் வந்து இந்த கரும்பில் இருக்கிறதுனால மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க நினச்சலாம், மூட்டு வலி, முதுகு வலி இருக்கக்கூடியவங்க நினச்சலாம் இந்த கரும்பு சாறு நினச்சலாம் எடுக்கலாம். சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க கூட நினச்சலாம் எடுக்கலாம். எடுக்கும்போது அது அளவாக எடுக்கணும். எடுக்கும்போது அது வந்து அந்த படிப்பட்ட காரியங்கள்லேருந்து ஒரு முழுவதுமான ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை கூட்டி கொடுக்கக்கூடியதாக இந்த கரும்பு ஜூஸ் வந்து இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அலர்ஜி, ஒவ்வாமை இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கரும்பு ஜூஸ் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த அலர்ஜி, ஒவ்வாமை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு இந்த டயர்டாக இருக்கும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு நினச்சிலாம் இந்த கரும்பு சாறை குடிக்கும்போது ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த இயற்கை மூலியமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது இந்த கரும்பு சாறு. இதை நம்ம பயன்படுத்தும் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால் நம்ம பொங்கலுக்கு மட்டும் அதை சாப்பிட்டதா இல்லாமல் அதை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நீங்களும் இந்த கரும்பை வாங்கி சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருங்கள். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ-ஷாப்பிங். இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா பல ப்ராடக்ட் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் பல ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுகளை நினச்சிங்க இது மாதிரி கம்பெனி நீங்கள் ஷார்ட்டாக போகணுன்னு சொன்னால் அந்த ஆச்சி கம்பெனி, ஏவிடி, பிரிட்டானியா, ப்ரூ இப்படின்னு சொல்லி பல கம்பெனிகள் இருக்குது. பார்த்துக்கிங்கன்னா கோல்கேட் கம்பெனி, டாபரு இப்படி பல கம்பெனிகள் இருக்குது. இது நம்ம எது வேணுமோ நம்ம என்ன செய்யலாம் சிம்பிளாக. இப்போ ஜிஆர்பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜிஆர்பியில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறாங்களோ எல்லா ப்ராடக்ட்டும் என்ன செஞ்சிடும் நமக்கு வந்துடும். நமக்கு எது வேணுமோ நம்ம என்ன செய்யலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்களும் இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.